வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிசி மோட்டார், வாட் இஸ் பிஎல்டிசி மோட்டார் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்ற 3 கண்டென்ட்டையும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே டிசி மோட்டார் இருக்கட்டும், பிஎல்டிசி மோட்டார் இருக்கட்டும், ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒத்துமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டேட்டார், ரோட்டார். ஸ்டேட்டார் அப்படின்றது ஒரு ஸ்டேஷனரி பார்ட்டு, ரோட்டார் அப்படின்றது ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்டு. இந்த டிராயிங் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரோட்டார். இதை சுற்றி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டார். இந்த ரோட்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வைண்டிங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த காப்பர் வைண்டிங்ஸோட டெர்மினல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமுடேட்டரில் கனெக்ட் ஆயிருக்கும். இது பேர் தான் காமுடேட்டர். இந்த காமுடேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ப்ரஷ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த கார்பன் ப்ரஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெர்மினல்ஸில் நம்ம வந்து ஒரு பவர் சப்ளை கொடுக்குறப்போ அது கார்பன் ப்ரஷ் வழியாக அந்த காமுடேட்டருக்கு போகும். அது இந்த வைண்டிங்கை எனர்ஜைஸ் பண்ணும். இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அதனால இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். அதாவது இந்த ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு சிம்பிள் டிசி மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிராயிங் பாருங்க. இந்த டிராயிங்கில் உங்களுக்கு ஒரு ரோட்டாரோட டிசி மோட்டரோட ரோட்டார் வந்து காமிச்சிருங்க. இந்த ரோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வைண்டிங்ஸ் எல்லாத்தோட டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் எப்படி எடுத்து வந்து காம்புடேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரஷ்லெஸ் டிசி மோட்டர் பார்ப்போம். இந்த பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னாலே பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக சொல்லணும்னா இந்த பிஎல்டிசி மோட்டரை. இந்த பிஎல்டிசி மோட்டார்ஸ்லாம் மோஸ்ட்டாக நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா ட்ரோன்ஸ், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் பைக்ஸு, ஸ்கூட்டி, இது எல்லாத்துலேயுமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார் அப்படின்னா பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். ஸோ இதான் ஒரு பிரஷ்லெஸ் டிசி மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக டிசி மோட்டாரில் பார்த்துருப்பீங்க ரோட்டாரில் வைண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டேட்டாரில் வைண்டிங்ஸை கொடுத்துருப்பாங்க, ரோட்டாரில் மேக்னெட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. எதுக்காக இந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த ரோட்டார் வைண்டிங்ஸை மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்டேட்டாரில் நம்ம வைண்டிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்றப்போ நமக்கு அதில் ப்ரஷஸ் வைக்க தேவையில்ல, காம்புடேட்டர் வைக்க தேவையில்ல. ஸோ ப்ரஷஸ் மூலயமா கான்டாக்ட் ஏற்பட்டு காம்புடேட்டரில் டச் ஆகி நம்ம இன்புட் பவர் சப்ளை போகிறப்போ நமக்கு வந்து நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்படும். அந்த ஃப்ரிக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃப்ரிக்ஷன்ஸை ஃபுல்லாக குறைச்சிடலாம். இதனால நமக்கு ஏற்படுற இந்த பவர் லாஸஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனால் ஏற்படுற ஸ்பீடே நமக்கு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டனாலே நமக்கு அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால நமக்கு வந்து மோட்டாரும் ஓவராக ஹீட் ஆகும். இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு வந்து ரொம்ப குறையும். ஸோ அதுதான் இந்த மோட்டர் டிசி மோட்டருக்கும் பிஎல்டிசி மோட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதான் ஒரு பிஎல்டிசி மோட்டரோட இன்லேயர் டிராயிங்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டாரோட வைண்டிங்ஸு. ஸோ ரோட்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்.